நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கொடூரமான வன்முறை சம்பவத்தில் 27 பேர் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அண்மை காலங்களில் பதிவான மிக மோசமான சிறை கலவரங்களில் ஒன்றாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சிறைக்குள் வெடித்த இந்த வன்முறை எவ்வாறு ஆரம்பமானது, அதற்கு பின்னால் என்ன காரணம் என்பது குறித்து பாதுகாப்பு தரப்பினர் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர். அதன்படி பாதுகாப்பு பிரிவினர் வழங்கிய தகவல்களின்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணியளவில் இந்த மோதல் ஆரம்பமாகியுள்ளது. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை தொடர்பான தகவல்களை அதிகாரிகளுக்கு வழங்கியதாக கூறப்படும் கைதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த மோதலை கடுவெல்லேகம சுரேஷ் என அழைக்கப்படும் கைதி வழிநடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்போது வர்ணகுல சூரிய நிலங்க துல்ஷாண்ட் மற்றும் கணேவத்த ஆராய்ச்சிலாகே கயான் சம்பத் ஆகிய இரு கைதிகள் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். இவர்கள் சிறை அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியவர்கள் என கூறப்படுகிறது. முதற்கட்ட மோதலை கட்டுப்படுத்திய பின்னர் கைதிகள் வார்டுகளுக்குள் அடைக்கப்பட்டிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் சில கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலையை உடைத்து மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்துகளை எடுத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை கைதிகளுக்கு உணவு வழங்கும் போது ஒரு கைதி மற்றொரு கைதியை தாக்கியதை அடுத்து மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 100 கைதிகள் ஒன்று சேர்ந்து குறித்த நபரை தாக்கியுள்ளனர். அவரை காப்பாற்ற முயன்ற சிறை அதிகாரிகள் மீதும் கற்கள் வீசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலைமையை கட்டுப்படுத்த சென்ற பல்லன்சேன சிறைச்சாலையின் பிரதம அதிகாரி மீதும் கைதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். பின்னர் சிறைச்சாலையின் விரைவு அதிரடி படையினர் உள்ளே சென்றபோது அவர்களையும் கைதிகள் சூழ்ந்து தாக்கியுள்ளனர். சில அதிகாரிகளின் தலையில் பெரிய கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோதலின் போது கைதிகள் சிறைச்சாலையின் பாதுகாப்பு அறை மற்றும் ஆயுத களஞ்சி அறையை உடைத்து ரிபீட்டர் ரகு துப்பாக்கி ஒன்றையும் T-56 ரகு துப்பாக்கி ஒன்றையும் கைப்பற்றியுள்ளனர். அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அதிகாரிகள் மற்றும் எதிர்த்தரப்பு கைதிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் குறித்த 2 துப்பாக்கிகளும் பாதுகாப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் சிறைச்சாலையின் பல பகுதிகளும் அத்தியட்சகரின் உத்தியோகபூர்வ அறையின் கழிவறை உட்பட பல இடங்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த 1033 கைதிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுராதபுரம், பூசா, மகர, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அங்குணகொல பெலச மற்றும் போகம்பரை ஆகிய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மோதலை வழிநடத்தியதாக கூறப்படும் கடுவெல்லேகம சுரேஷ் பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம், கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகியவை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. CID அதிகாரிகள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆரம்ப அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான சாட்சியங்களையும் பதிவு செய்து வருகின்றனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட சிறைச்சாலைக்கு நேரில் சென்று விசாரணைகளை கண்காணித்துள்ளார். இதேவேளை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் முழுமையான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக அதன் ஆணையாளர் நிமால்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலை பகுதியில் அமைதியான நிலை காணப்பட்டாலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அவர்களின் உறவினர்கள் சிறைச்சாலைக்கு அருகில் கூடியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இடமாற்றம் செய்யப்பட்ட கைதிகள் மற்றும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுபவர்களின் விவரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ஷன நாணயக்கார வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் காலி மகமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் அமைச்சருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த புதிய சிறைச்சாலை மகேமோதர சிறைச்சாலை என பெயரிடப்பட உள்ளதுடன் அதன் அதிகார பிரதேசம் முழு இலங்கையையும் உள்ளடக்கும் வகையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.